அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விவேகா ஃபுட் சேனலில் நம்ம கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ஸ்வீட் பண்ணுற ரெசிபி பார்க்கலாம். ஒரு கப் கவுனி அரிசி இன்றைக்கி எடுத்திருக்கேன். அரை கப் நாட்டு சர்க்கரை, நுணுக்குன ஏலக்காய் 3, நட்மெக் 2 கிராம், துருவின தேங்காய் 1/4 கப், நெய் 1 டீஸ்பூன். நீங்கள் ஜாதிக்காயை நுணுக்கிறதுக்கு முன்னாடி கீயில் அதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் 2 கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அரிசியை நான் முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிட்டேன். ஏன்னா அரிசி பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மசிஞ்சிருக்கணும் இந்த ஸ்வீட்டுக்கு. அதுவும் இல்லாமல் கருப்பு கவுனி அரிசி குறைஞ்சது 8 to 10 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடணும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நீங்கள் முதல் நாள் ராத்திரியே ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அரிசியை ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது குறைஞ்சது 10 விசிலாவது வரணும். ஏன்னா நமக்கு அரிசி நல்லா குழஞ்சிருக்கணும். அதனால 10 விசில் விட்டுக்கலாம். அரிசி இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. நாட்டு சர்க்கரையை இப்போது அரிசியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம். பொடி பண்ண ஏலக்காய், ஜாதிக்காயை இப்போது அதில் சேர்த்துடலாம். துருவின தேங்காயை இப்போ சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். எடுத்து வச்சுருந்த நெய்யை இப்போ இதோட சேர்த்துட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம ரெகுலராக எடுத்து வந்தோன்னா லெவல் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் வராமலும் இது தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் நல்ல ரெசிபீஸையும் தெரிஞ்சுக்க எங்களை இன்ஸ்டாகிராமில் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.